முன்னாள் லயோலா கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. அதில் வந்து திமுக ஆட்சியை தக்க வச்சுக்கும், ஆனால் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பின்னுக்கு தள்ளி விஜய் 2வது இடத்துக்கு வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது நம்பலாமா, நம்பக்கூடாதா, அல்லது இது சரியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லை எப்படி பார்க்கணும்? முதல்ல அவங்க முன்னாள் லயோலா கல்லூரி மாணவர்களா அப்படிங்கிறத நம்பணுமான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. இதில் இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னாக்கா, திமுகவுடைய வாக்குகள் தான் அதிகமாக விஜய் பாதிக்கிறாராம், ஆனால் திமுக தான் வெல்லுமா. எனக்கு ஒன்றுமே லாஜிக்கே புரியல. எடப்பாடி ஒரு தலைவரே இல்லை அப்படின்னு நான் வந்து கலாய்க்கிறதுக்காகலாம் சொல்லலை, நான் இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகைப்புலாம் பண்ணுறாராமா. அப்போ உள்நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு சர்வே மாதிரி தான் நமக்கு தோணுது. மற்றபடி அதை கண்டுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்க. இது ஜெயலலிதா இருக்கும் போதே அந்த அம்மா வந்துட்டு எவ்வளோ பெரிய கரிஷ்மா உள்ள லீடரு அப்படிங்கிறது தெரியும். அந்த அம்மா இருக்கும் போதே நீ தோத்துருவேன்னு சொன்ன ஆட்கள் தான் இந்த ஊடகங்கள். அப்போ இந்த கருத்து கணிப்பு விஜயை வளர்த்தெடுக்கிறது தான் நோக்கமா, அல்லது அதிமுகவை ஓரம் கட்டணுங்கிறது தான் நோக்கமா? ஒரு நோக்கமும் கிடையாது. வணக்கம் தமிழ். வணக்கம். முன்னாள் லயோலா கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க. அதில் வந்து திமுக ஆட்சியை தக்க வச்சுக்கும், ஆனால் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பின்னுக்கு தள்ளி விஜய் 2வது இடத்துக்கு வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது நம்பலாமா, நம்பக்கூடாதா, அல்லது இது சரியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லை எப்படி பார்க்கணும்? இதை முதல்ல அவங்க முன்னாள் லயோலா கல்லூரி மாணவர்களா அப்படிங்கிறத நம்பணுமான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. ரொம்ப நாளாக அந்த லயோலா கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் மட்டும் அந்த கருத்து கணிப்பை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை போட்டு அவங்க எந்த கல்லூரிலாம் படிச்சுட்டு போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. என்ன காமெடினாக்கா, அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகள், அவங்க அணுகிருக்கக்கூடிய அந்த விதம், அதெல்லாம் பார்க்கும்பொழுது இதில் என்ன ஒரு அத்தாரிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பார்க்க தோணுது. உதாரணத்துக்கு, யார் வந்துட்டு முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் பட்டியலில் கொடுத்துருக்குறாங்க. அதில் எஸ்பி வேலுமணி பேர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேர். இப்போ ஒரே கட்சியில் 2 பேர், இந்த பக்கம் அதே போல் கனிமொழியோட பேர், உதயநிதியோட பேர், ஸ்டாலினோட பேர். இதில் என்ன ஒரு லாஜிக் இருக்குன்னு இப்போ நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்தால் எப்படி எடுப்பீங்க? நமக்கு கிளியர் கட்டாக நமக்கு ஒரு பிக்சர் இருக்குது, யாரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு. ஸ்டாலின், எடப்பாடி, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமானவர்களும் விஜய் அவர்களும், கடைசியாக வந்து களத்துக்கு வந்துருக்கக்கூடிய விஜய். இப்போ இந்த 4 பேரை வச்சு தான் நம்ம போவோம். இவங்க எடுத்துருக்கக்கூடிய அந்த மாடலே நமக்கு வந்துட்டு ரொம்ப சிரிப்பாக இருக்குது, அபத்தமாக இருக்குது. 2வது வந்துட்டு ஒரு 80,000 பேர்கிட்ட சாம்பிள் எடுத்துருக்குறாங்களாம். கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி வாக்காளர் இருக்காங்க நம்ம ஊரில்? 6 கோடி பேர் இருக்கிறாங்க. 6 கோடி பேரில் இவங்க வந்துட்டு 80,000 பேர்கிட்ட அந்த சாம்பிளை எடுத்துக்கிறாங்க. குறிப்பாக 50% வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள்கிட்ட எடுத்துக்கிறாங்களாம். மீதி இந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ளே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில அந்த ஸ்பிரிட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்கும்பொழுது நமக்கு நகைப்பாக தான் இருந்தது. இந்த கருத்து கணிப்புலாம் என்னடா களம்ங்கிறது வேறையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. இதில் இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னாக்கா, திமுகவினுடைய வாக்குகள் தான் அதிகமாக விஜய் பாதிக்கிறாராம், ஆனால் திமுக தான் வெல்லுமா. எனக்கு ஒன்றுமே லாஜிக்கே புரியல. திமுகவும் கூடுதலாக சொல்கிறாங்க, 2வது இடத்துல இருக்கிறது வந்து விசிகா. திமுகவுடைய வாக்குகளையும் பாதிக்குது. இக்னைட்டிங் ஃபேக்டராக, அதாவது திமுகவில் ஒரு கட்சி வந்து ஒரு பயங்கரமான இக்னைட்டிங் ஃபேக்டராக இருக்குது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை திரட்டி கொண்டு வருது அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் விசிகா தனியாக நின்னா அது பெருசாக சோபிக்காது. ஆனால் அது திமுகவோடு நிற்கிறப்ப அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும். அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டிங்கிறது வந்துட்டு எப்பயுமே விசிகாவுக்கு இருக்குது ஒரு கூட்டணியில். அதுவும் முக்கியமாக திராவிட கட்சிகளோடு அவங்க பயணிக்கிறப்போ வந்துட்டு அந்த கேப்பபிலிட்டி இருக்கிறதா நான் பார்க்குறேன். அப்போ அவங்க 2 பேருடைய வாக்குகளையும் விஜய் பாதிக்கிறாருனாக்கா, எப்படி வந்து சிஎம் வந்துட்டு ஸ்டாலின் ஆகிறாரு, அடுத்த தேர்தலில் வந்துட்டு சிஎம்மாக எப்படி ஸ்டாலின் ஆவார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அப்போ இந்த அணுகுமுறை, இவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த பேட்டர்னே வந்துட்டு ரொம்ப மொக்கையாக இருக்குது. அந்த இதுலேயே வன்மத்தை வேறு கேட்குறாரு. அந்த லைட்டாக அங்கங்கே பார்த்து நான் ஃபுல்லாக என்னால் அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்க முடியல. எடப்பாடி மீது ஓப்பனாக வன்மத்தை கக்கறாரு. என்னன்னாக்கா, எடப்பாடி ஒரு தலைவரே இல்லை அப்படின்னு நான் வந்து கலாய்க்கிறதுக்காகலாம் சொல்லலை, நான் இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகைப்புலாம் பண்ணுறாராமா. அப்போ உள்நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு சர்வே மாதிரி தான் நமக்கு தோணுது. மற்றபடி அதில் கண்டுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்க. இது காலங்காலம் நடக்கிறது தான். 2011 திரும்ப திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க. பார்த்தா திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தே எழுந்துருச்சு. அதிமுகலாம் தோற்றுரும், அதிமுகலாம் எதிர்காலம் இல்லைன்னு 2011 சொல்லப்பட்டது. 2011-16 அதிமுக ஆண்டுடுச்சு. ஒரு 5 ஆண்டு அதிமுக ஆண்டுடுச்சு அப்படின்னா திமுக வந்துடும், திமுக ஆண்டுடுச்சுன்னா அதிமுக வந்துடும். அதனால் இந்த வாட்டி அதிமுக 234 ரெட்டலையில் நிற்குது,
திமுக கூட்டணியோடு நிற்குது, காங்கிரஸ் திமுக அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியோடு நிற்கிறாங்க அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக திமுக தாங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுங்கன்னாங்க. பார்த்தா திரும்பி அதிமுக வந்துடுச்சு. 2021 அந்த அம்மா இறந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆளுமை கிடையாது, தலைமை கிடையாது, கீழே ஊர்ந்து போய் பதவி எடுத்தார், பல்லு பெருசாக இருக்குது, அவருக்கு தொந்தி பெருசாக இருக்குது, இதெல்லாம் விமர்சனம், இந்த மாதிரியான விமர்சனம் தான் வச்சு அவர் காலி, அவ்வளோதான், ஏடிஎம்கே முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. பார்த்தா எடப்பாடி தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு ஆள் எதிர்கட்சியாக உட்காரும் பொழுது அதிகமான தொகுதிகளை பெற்று உட்கார்ந்த ஒரே எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு தமிழக அரசியல் வரலாற்றில் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பெருமையோட உட்கார்றாப்புல. ஆக இந்த கருத்து கணிப்புலாம் எப்பயுமே சும்மா அது ஒரு டைம் பாஸ்க்காக எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் வேணால் புரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்கும், நானுமே சில கருத்து கணிப்பு என்னுடைய கருத்தையும் கணிப்பையும் நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் சில பெர்ஸ்பெக்டிவில் நான் அங்கங்கே மக்கள்கிட்ட பேசுறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் வாங்கி உள்வாங்கி நான் வந்து அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகிறேன் இல்லையா. இவங்கள பொறுத்த வரைக்கும் அது சும்மா அது ஒரு ஃபன்னு. இங்கே இன்றைக்கி நேரத்தில் இப்போ உங்களுக்கு எனக்கும் வந்து பெருசாக வந்து உள்நோக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு தனிநபர், நான் ஒரு தனிநபர், நீங்கள் ஒரு ஜெர்னலிஸ்ட், நான் ஒரு ஜெர்னலிஸ்ட், உங்களுக்கு ஒரு சார்பு இருக்கலாம், எனக்கு ஒரு சார்பு இருக்கலாம். ஆனால் நம்ம ஒன்றுத்தை அணுகிறோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், இது சரியாக இருக்குமோ அது தப்பாக இருக்குமோ, இப்போ வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவு இருந்தால் திமுகவுக்கு ஆதரவு இருக்குன்றா. இப்போ என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், சென்னை மண்டலத்தில் நான் சென்னை ஃபுல்லாக சுற்றி வரேன், திமுக இன்னும் வலுவாக தான் இருக்குது, இன்னதான் ஆன்டி கமென்சி இருக்குது, 5 வருஷம் ஆன்டி கமென்சி ஹெவியாக இருக்குன்னு சொன்னாலும் கூட நான் போயிட்டு எனக்கு திமுக வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டாலும், இல்லை எனக்கு அதிமுக வேணும், இல்லை அதிமுக வேணான்னு முடிவு பண்ணிட்டாலும் நான் வந்து அதுக்காக போய் சொல்ல முடியுமா, சென்னையில் வந்துட்டு அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, அதிமுக தான் பலமாக இருக்குன்னு. அப்போ நம்ம கொங்குல போனால் அப்போ கொங்குல எப்பயும் போல் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்றோம். வடமண்டலத்தில் நம்மளுக்கு அதாவது டஃப்பான ஃபைட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய பர்செப்ஷன். நம்ம வந்து இதில் சார்பு எடுத்துலாம் பேச முடியாது, நம்ம ஃபேக்டை தான் பேச முடியும். அதே போல் தென்மண்டலத்தில் காலங்காலமாக அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த தென்மண்டலத்தில் அதிமுகவுக்கு இன்னும் சிக்கல் இருக்குது தான் செய்யுது. ஒரு காலத்தில் தென்மண்டலத்துக்கு போனாலே அதிமுக ஸ்வீப்பு, அதிமுக வந்துட்டு அப்படி அள்ளின்னு வந்துடும், திமுகவை காலி பண்ணிட்டு வந்துடும் அப்படிங்கிற பார்வை இருந்தது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஆண்டிப்பட்டியில் போட்டி போடுறதா இருக்கட்டும், உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டிலாம் கிட்டத்தட்ட அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது. எப்போ அந்த ஃபேக்ஷனு அந்த சாதி ரீதியான ஒருங்கிணைப்பாங்க நடக்க ஆரம்பிச்சதோ அப்புறம் சிக்கல் இருக்குது. அதில் வந்து மீண்டு எழுவதற்கான முயற்சியில் தான் அதிமுக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வெளிப்படுத்தும். அப்போ நமக்கு எந்த நோக்கமும் கிடையாது, உள்நோக்கம் கிடையாது. ஆனால் இங்கே சர்வே எடுத்துக்கூடிய ஆள் வந்துட்டு அவர் 80,000 பேர் சாம்பிள் எடுத்துருக்காரு, அவர் எதையும் அடித்து விட்றாப்புல, அதில் வந்துட்டு அவர் வெறும் ரிசல்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, இவர் தலைவர்களை விமர்சிக்கிறார். எடப்பாடி வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு ஈர்ப்பு இல்லாத ஆள் அது இதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே பட்டவர்த்தனமாக தருது. மேபி அவருக்கு உள்நோக்கம் இல்லை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையாக இருக்கலாம். இன்னும் நிறைய கருத்து கணிப்பு நீங்கள் இந்த மாதிரி பார்க்க போகிறீங்க. இன்னும் 4 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட்டில் காசு விழ கருத்து கணிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஊடகமாக நீங்கள் அது அச்சு ஊடகமாக இருக்கட்டும், இந்த பெரிய பெரிய அச்சு ஊடகங்கள் டீல் பண்ணுறது வேறு, பெரிய பெரிய காட்சி ஊடகங்கள் டீல் பண்ணுறது வேறு. அவங்க வந்துட்டு அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, ஒரு எப்படி சொல்கிறது, ரெகுலராக ஃபாலோ அதுக்குன்னு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது, மெத்தடாலஜிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த தந்தி டிவிலாம் அதை வந்துட்டு எடுப்பாங்க. அருண் அவர்கள் வந்துட்டு அந்த கருத்து கணிப்பு காலத்துக்கு போவார். நீங்கள் அந்த அருண் சுப்பிரமணியன் நினைக்கிறேன் அவர் பேர், டக்கு ஞாபகம் இல்லை, நான் சின்ன வயசுல தான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஆட்களை வச்சு அவங்க வந்துட்டு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணி எடுப்பாங்க. ஆனால் நிறைய இந்த மாதிரியான சின்ன சின்ன குரூப்லாம் இருக்கும், லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள், பிரசிடென்சி கல்லூரி முன்னாள் மாணவர்கள், இந்த கல்லூரி அந்த கல்லூரின்னு வருவாங்க, குரூப்பாக கிளம்பி வந்துட்டு இந்த மாதிரியான கருத்து கணிப்புலாம் போடுவாங்க. அதெல்லாம் காமெடி தான், ஃபன், அப்படியே கடந்து போயிடணும், அவ்வளோதான். இப்போ விஜய் சமீபத்தில் சொல்லிகிட்டே இருக்கார்ல, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே, ரெண்டுக்கு நடுவில் தான் போட்டி. எடப்பாடி இதைத்தான் இந்த கருத்து கணிப்பு பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கா, இப்படி பார்க்கணுமா? ஏன் வாண்டடா அதிமுகவை கார்னர் பண்ணணும் அவங்க? அதெல்லாம் ஒன்றும் கார்னரும் பண்ணல, இதுதான் காலகாலமாக பண்ணிருக்காங்க. நான் சொல்கிறேன், ஜெயலலிதா இருக்கும் போதே அந்த அம்மா வந்துட்டு எவ்வளோ பெரிய கரிஷ்மா உள்ள லீடரு அப்படிங்கிறது தெரியும். அந்த அம்மா இருக்கும்போதே நீ தோத்துருவேன்னு சொன்ன ஆட்கள் தான் இந்த ஊடகங்கள் சுற்றி அது வந்து ஊடகம்ங்கிறது ஒரு லாபி தாங்க. நம்ம வந்து எப்படி வந்து மத்தியில் வந்து சொல்கிறோம் இல்லையா, இப்போ இந்தியா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள்லாம் வந்துட்டு கைப்பற்றப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்துட்டு ஆட்சி செய்யக்கூடிய அதிகார வர்க்கத்தால் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பெரும்பாலான நடுநிலை பத்திரிகையாளர்கள். நடுநிலைன்னு ஒன்று கிடையாது, குறைந்தபட்ச மனசாட்சியோடு இயங்குற ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, நம்மள மாதிரி. சரி, நம்மள மாதிரி வச்சுக்கலாம். நிறைய பேர், நான் இப்போ மூத்த பத்திரிகையாளர் மணிலாம் வந்துட்டு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறாப்புல, நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து ஊடகங்கள் இயங்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஊடகத்தில் போய் உட்காந்து சொல்கிறாப்புல. காட்சி ஊடகங்களில், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் ஆளுங்கட்சியில், அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக என்ன பேசியிருக்கு ஊடகம் கடந்த 5 ஆண்டுகளில், இப்போ எதிர்கட்சி வந்துட்டு அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணிச்சான்னு கேட்டால் பண்ணலை தான். நம்ம அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தன்னுடைய காலகட்டத்தில் வந்துட்டு இப்படியாக எதிர்கட்சி அரசியல் பண்ணதே கிடையாது. நீங்கள் திமுக பண்ணுற மாதிரி இப்போ போராட்டம் நடக்குதுனாக்கா அங்கே போய் உட்கார மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது இருந்தாலும் ஊடகத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்குல்ல, ஊடகத்துன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, நம்ம எதை காட்சிப்படுத்தணும் ஒன்று இருக்குல்ல. இந்த 365 நாள் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடந்த 4.5 ஆண்டுகளில் 4.25 ஆண்டுகளில் என்ன அதிகமாக பேசியிருக்காங்கனாக்கா,
அதிமுக சரிந்து விட்டது, தாவேக்கா எழுந்து விட்டது, உங்கள் விஜய் உள்ளே வராரு, அதிமுக பின்னால் போகிறாரு, இப்படி அதாவது எடப்பாடி பின்னால் போகிறாரு, இப்படியாக இருந்திருக்கே தவிர விவாதம் என்றைக்காவது மக்கள் பிரச்சனை குறித்து என்றைக்காவது பேசியிருக்காங்களா? ரொம்ப பெரிய ஹெக்டிக்கான இஷ்யூ நடக்குது, மக்கள் கவனம் அதிகமாக போய் சேருது, வேறு வழியே இல்லாமல் 1-2 பிரச்சனையை எடுத்து பேசியிருக்காங்களே தவிர தினம் அன்றாடம் கொலை, குற்றம், கொள்ளை, திருத்தணியில் ஒரு 4 பசங்க சேர்ந்து ஒரு வடமாநில இளைஞரை வெட்டுறான், அன்றைக்கே திருத்தணியில் ஒரு பெரியவரை வந்துட்டு ஒருத்தன் வந்து துரத்தி அடிக்கிறான், அன்றைக்கே போலீஸ்காரரை ஒருத்தன் அடிக்கிறான். இவ்வளவு பிரச்சனை ஒரு நாளுக்குள்ளே ஒரு 2 நாளைக்குள்ளே இவ்வளோ நடக்குதுனாக்கா சட்டம் ஒழுங்கு குறித்து ஒரு விவாதம் நடந்திருக்கா? டிவியில் இனதரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே தான் அதிமுக விடிஞ்சா அதிமுக, தூங்கினா அதிமுக. இப்போ புதுசாக தாவேக்காவுக்கு பில்டப் சாங் போட்டுக்கிட்டு அந்த உலகத்திலேயே நான் பார்த்தது கிடையாது காட்சி ஊடகங்களில். ஏன் வந்து காட்சி ஊடகங்களில் வந்துட்டு ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாருன்னு பாட்டு போடுறது கிடையாது. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பாட்டு இருக்கு இல்லையா, இப்போ ஒரு பாட்டு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்களே, புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷ கனவு, அது பாட்டு போட்டு அதை போடுறாங்களா? ஆனால் விஜய் பாட்டை போடுறாங்க. என்னதான் நோக்கம் காட்சி ஊடகங்களுக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் பார்க்க போகிறோம். கருத்து கணிப்புகள்லாம் சும்மாங்க. கடைசியில் யார் எஜமானர்கள்? மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிப்பாங்க யார் அதிகாரத்துக்கு போனோம். அவங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு 2 நாள், மாதத்துக்கு 2 நாள் உள்ளே வந்துட்டு மீதி 28 நாள் அந்த 100 அடி கேட்டுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு வாக்களிக்கணுமா? இல்லை 30 நாளும், மாதத்துக்கு 30 நாளும் களத்திலே நின்றுக்கிட்டு 70 வயசில் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும், ஒரு பக்கம் முதல்வர் வந்து கோப்புகளை பிரட்டிக்கிட்டு இருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு 70 வயசு 72 வயசில் அந்த கட்சியினுடைய தலைமை ஏற்று ஒவ்வொரு ஊராக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஊரில் நம்மளால் போயிட்டு பிரச்சாரம் பண்ண முடியுமா? 175 ஊருக்கு மேலே வந்துட்டு நின்று பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. எவ்வளோ சோர்ந்து போய், ஆனால் சோர்ந்து போய் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எடப்பாடி பழனிசாமி மூஞ்சில்? ஆனால் அதெல்லாம் வந்துட்டு விஜய் அவர்கள்ட்ட நம்ம பார்க்கவே கிடையாது. அந்த விஜய் வந்துட்டு கரிஷ்மா லீடர். இவனுங்க எதை வச்சு கரிஷ்மா எடை போடுறாங்கன்னு தெரியல. இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் கரிஷ்மெட்டிக் லீடராக மாறினா ஒரே வழி தான் இருக்குது அவருக்கு. திடீர்னு ஒரு 3 படம் நடிக்கணும் இந்த வருஷத்தில். 3 படம் நடிச்சு அந்த 3 படம் 100 கோடி வசூல் பண்ணால் அவர் கரிஷ்மா லீடர் ஆகிடுவார். அப்படி இல்லையா, திமுக எதிர்க்கட்சி அரசியல் பண்ணுற மாதிரி எடப்பாடி வந்துட்டு மவுண்ட் ரோட்டில் வந்துட்டு ஒரு 4 பெரல்னாருனாக்கா இங்கிட்டிருந்து அங்கிட்டிருந்து போராட்டம் பண்ணிட்டு 2 பிறண்டு மக்கள் கவனத்தை ஈர்த்தாருனாக்கா அவர் வந்து கரிஷ்மெட்டிக் லீடராக மாறிடுவார். எதை வச்சு கரிஷ்மெட்டிக் லீடர் நீ முடிவு பண்ணுவேன்? எனக்கு புரியல எனக்கு. அப்போ அவர் வந்துட்டு அவருடைய ஆட்சி காலத்தில் செய்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது வந்துட்டு கரிஷ்மா லீடருக்கான அளவுகள் கிடையாது. இப்போ எதிர்கட்சி வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைகள் குறித்து நிறைய பேசியிருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் போய் பேசியிருக்காரு. சட்டமன்றத்தில் அவர் பேசினாலே கேமரா கட் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஆக அவங்க ஆக்கப்பூர்வமாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. வழக்காடு மன்றத்தில் ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்கு அதிமுக போகாமல் இருந்திருக்கா? ஆக எதை வச்சு நீ கரிஷ்மெட்டிக் லீடர்னு அளவுகோல் வைக்கிற? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் அடித்தட்டிலேருந்து வந்துட்டாப்புல, அவர் கரிஷ்மெட்டிக் லீடர் கிடையாது. இப்போ நீங்களும் நானும் வந்துட்டு அதிமுக தலைமை பொறுப்பெடுத்தால் நம்ம கரிஷ்மெட்டிக் லீடர் கிடையாது. இதுவே ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்து, இல்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருந்து, அவங்க நேரடியாக வாரிசாக அடையாளம் காட்டப்பட்டு அவங்க அப்படியே காலங்காலமாக அந்த சில்வர் ஸ்பூன்லேயே வாழ்ந்து வந்து இதை பார்த்தீங்களா இது எஜமான் வீட்டு கண்ணுக்குட்டி, அடுத்ததாக அவங்கள ஆள போகிறது இந்த கண்ணுக்குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டா இவங்களுக்கு அவங்க கரிஷ்மெட்டிக் லீடரு. அப்படி இல்லையா, ஒரு 50 படம் 60 படம் வந்துட்டு எந்தவித சமூக நோக்கும் இல்லாமல் நடிச்சுட்டு மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குமே களத்துக்கு வராமல் அந்த 100 அடி கேட்டுக்குள்ளேயே 30 ஆண்டு காலம் 33 ஆண்டு காலம் வாழ்ந்துட்டு குறைந்தபட்சம் தன்னுடைய ரசிகர்களை கூட சந்திக்காமல் வெறும் ஆடியோ லான்ச்சில் மட்டும் சந்திக்கக்கூடிய ஆட்களை வச்சுக்கிட்ட அவங்க கரிஷ்மெட்டிக் லீடரு. 50 வருஷமாக 18 வயசில் ஒருத்தன் கொடி ஏற்றிட்டு, நான் ஸ்டாலின் அவர்களையும் அந்த புள்ளியில் தான் வச்சு பார்க்குறேன். ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக உழைக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் என்ன பண்ணுறாங்க, 18 வயசில் அரசியல் களத்துக்கு வராங்க. 17 வயசு அரசியல் களத்துக்கு வந்து இந்த மண்ணுக்காக அவ்வளவும் போராடி இருக்கிறாங்க. நான் ஸ்டாலினை என்றைக்குமே குறைவாக மதிப்பிடதே கிடையாது. அவர் என்ன தான் வந்துட்டு அந்த கட்சியினுடைய அவருக்கு ஒரு லிவரேஜ் இருந்திருக்கலாம். அந்த கட்சி வந்துட்டு இயல்பாகவே வந்துட்டு தலைவருடைய பையனை அப்படியே ஏற்றுக்குது அப்படிங்கிற லிவரேஜ் இருக்கலாம், நம்ம விமர்சனம் இருக்கலாம். ஆனால் அந்த 50 ஆண்டு கால உழைப்பை வந்து நம்ம உதாசீனப்படுத்திட்டு கடந்து போக முடியாது. நீங்கள் உதயநிதி மேலே 1000 விமர்சனம் வச்சுக்கோங்க, அதுக்கு நானும் உடன்பட்டு நிற்கிறேன். நீங்கள் உடன்படுவீங்களான்னு தெரியாது, அது உங்கள் விருப்பம். எனக்கு முழு உடன்பாடு தாங்க அதில். அப்போ ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? அவர் 2வது இடமா, இவர் 3வது இடமா? அப்போ இந்த கருத்து கணிப்பு விஜயை வளர்த்தெடுக்கிறது தான் நோக்கமா, அல்லது அதிமுகவை ஓரம் கட்டணுங்கிறது தான் நோக்கமா? ஒரு நோக்கமும் கிடையாது. அதான் சொன்னேன், இஃப் த அமௌண்ட் வாஸ் பெய்டு தென் கருத்து கணிப்பு இப்படி தான் இருக்கும். சப்போஸ் அமௌண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது பர்சனலான உள்நோக்கங்கள் இருந்திருக்கலாம், இல்லை வந்துட்டு தேடி போய் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களா பார்த்து அவங்க கருத்து கணிப்பு எடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் 18 வயசு பையனை போய் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் இந்த 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள வாக்காளர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 3ஆக பிரிக்கலாம். விஜய்க்கு போடக்கூடிய வாக்காளர்கள்லாம் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும், அவ்வளோதான்.
அவனுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. திமுக இருக்கக்கூடிய வாக்காளர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னாக்கா, திமுகவில் பயனடைந்திருக்கக்கூடிய அவங்களுடைய திட்டங்களால், உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அமௌண்ட் வாங்கியிருப்பான், அவங்க குடும்பத்திலேயே அவன் தான் முதல் பட்டதாரியாக இருந்திருப்பான், முதல் பட்டதாரிக்கான செலவை வந்துட்டு பாதி செலவை வந்துட்டு அரசாங்கம் ஏற்றிருக்கும், இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பான். இன்னும் வேறு சில திட்டங்களால் பயனடைஞ்ச இருப்பான். அதே போல் அதிமுகவில் 7.5% ரிசர்வேஷனில் படித்தவன், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக லேப்டாப் வாங்கினவன், லேப்டாப் வாங்கினு 52 லட்சம் பேர் இருப்பான். அதில் மனசாட்சி உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருப்பான். 52 லட்சம் லேப்டாப் வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுறவனு இருப்பான். ஆக என்னன்னாக்கா, திமுக அதிமுக இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து பயனாளர்களாக இருப்பாங்க. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னாக்கா, அதிமுக இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அதிகாரத்தை நோக்கின பயணத்தில் இருப்பாங்க. ஏன்னா அதிமுகவில் அந்த ஒரு பிளேஸ், அந்த ஒரு வேக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதிமுகவில் பல பேர் வெளியேறுவான், போய்கிட்டே இருப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அதிமுகவில் இந்த ஒரு பிளேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எளிய மனிதர்கள் போனால் அங்கே அதிகாரத்தை கைப்பற்ற முடியும், ஒரு மாவட்ட செயலர் ஆக முடியும், ஒரு ஒன்றிய செயலர் ஆக முடியும், ஒரு கிளை செயலர் ஆக முடியும், நம்ம அரசியலில் கெத்து காமிக்கலாம். அரசியலில் அதிகாரத்தை பெற்று அதிகாரத்தை நுகர்வதுங்கிறது ஒரு உரிமை தானேங்க. இப்போ நீங்கள் அரசு அதிகாரம், அரசியல் அதிகாரங்கிறது ஒரு உரிமை இல்லையா? அடித்தட்டு மக்கள் வந்து அந்த அதிகாரத்தை பெறணும் இல்லையா? அப்படியான ஆட்கள் வந்து அதிமுகவுக்கு போவான். திமுகவிலேயும் அதற்கான வாய்ப்பு அடிமட்டத்தில் இருக்குது. மேலே போக போக அது குறையுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கும் பொழுது பிளைனாக விஜய் ஒரு 30 படம் நடிச்சிட்டாரு. நான் நிறைய இந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை பார்க்கும் போதே இந்த விஜய்க்கு ஏன் ஓட்டு போகிறேன், புதுசாக வராரு அவர் மாற்ற, ஐயோ வந்த நாள்லேருந்து மொத்தமாக வெளில வந்ததுக்கே 11 நாள் தான். அவர் போஸ்ட் கூட போட்டிருந்தேன், வந்து இந்த 2.5 வருஷத்தில் அவர் வெளில வந்ததுக்கே 11 நாள் தான். இதில் அண்ணன் மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார். முதல்ல வெளியில் வர சொல்லுங்கய்யா, அந்த 100 அடி கேட்டை பிறந்துன்னு வர சொல்லுங்கய்யா, அவர் ஹீரோவாக இருந்தாருன்னா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதிலாக இருக்குது. ஓகே, அந்த கருத்து கணிப்பில் திமுக ஜெயிச்சிரும், 2வது இடத்துக்கு தாவேக்கா வந்துடும், 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படுது, இப்படிங்கிற கருத்து கணிப்பை ஒரு உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிற நிறைய காரணங்களை பட்டியலிட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இது பொதுமக்கள் மத்தியில் நம்ம முன்னோப்போம். பொதுமக்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க. வரக்கூடிய 2026 பொது சட்டமன்ற தேர்தல் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், என்ன மக்கள் முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.